நீங்கள் மார்க்கெட்டிங்கே செய்ய போகிறீர்கள். எல்லா சாபங்களை எழுதுங்கள் மற்றும் அவற்றை உங்கள் வாழ்க்கையின் செயல்படுத்த முயற்சிக்கவும். நாம் விரும்பும் மார்க்கெட்டிங். மற்றவர்கள் எங்களை பற்றி என்ன சொல்கிறார்கள்? அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு செல்வாக்கு மார்க்கெட்டிங். நீங்கள் மற்றவர்கள் உங்களை பற்றி பேசக்கூடிய விஷயங்களை கிரீம் செய்கிறீர்கள். இதோ உணவு பிளாக்கர்கள் உங்கள் கடை மற்றும் உங்கள் உணவுகள் பற்றி பெருத திட்டமிட்ட பிரபலமானவர்கள். அது செல்வாக்கு மார்க்கெட்டிங். நாங்கள் நண்பர்கள். மற்ற நண்பர்களுக்கு நீங்கள் ஒரு வாடிக்கையாளர் கடைக்கு வந்ததாக சொன்னோம். தான் மார்க்கெட் போல நீங்கள் கடையில் இருக்கிறீர்கள். சமையல்காரர் சூப்பர், சேவை சரியாக புரிந்தது. இது உள்ளடக்க மார்க்கெட்டிங் என்று அவர்கள் சொல்கிறார்கள் மற்றும் இப்போது இது நாளிதழில் வெளியிடப்படுகிறது. அதை நாம் என்ன சொல்கிறோம்? அது பியார் வேலை. எவரையும் நிறுத்துகிறோம். அவர்கள் எங்களை பற்றி பேசுகிறார்கள். நீங்கள் சில விளம்பரங்களை பார்த்தால் நீங்கள் அதை காண்பீர்கள். அது மார்க்கெட்டிங்கில் புதுப்பிக்கப்பட்ட மார்க்கெட்டிங். அதே போல நீங்கள் சொல்வது போல விளம்பரம் என்பது ஒரு மார்க்கெட்டிங் மீட்டர். அது திட்டம் நல்லது என்பதை உங்களுக்கு சொல்கிறது. அப்போது நீங்கள் இந்த 7 விஷயங்களை புரிந்தால் அவற்றை கவனமாக மதிப்பீடு செய்து சரியான மக்களுக்கு பயன்படுத்தினால் உங்கள் கடையை வெற்றிகரமாக மாற்ற முடியும். அதற்காக சரியான மக்களை கண்டுபிடிக்கவும், அதற்காக கடுமையாக உழைக்கவும், சந்தா பெற முயற்சிக்கவும். விஷயங்கள் உங்களுக்கு எந்த குறிக்கின்றன? நீங்கள் இதை நல்ல முறையில் பயன்படுத்தலாம். ஆகையால் இது போன்ற மேலும் உள்ளடக்கம் தேவைப்பட்டால் தயவு செய்து சந்தா பொத்தானை அழுத்தவும் மற்றும் இதை பகிரவும். மேலும் ஸ்கிரிப்டை பார்த்த பிறகு உங்களுக்கு எந்த சந்தேகங்களும் இருந்தால் மேலும் துல்லியமான தகவலுக்கு அந்த இணைப்பில் சேரலாம். சரி.